யோகா என்பது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ஒரு சிறந்த வாழ்க்கை முறையாக கருதப்படுகிறது. இன்றைய அவசரமான வாழ்க்கை சூழலில் மன அழுத்தம், அதிக வேலை பளு மற்றும் உடல் வலி போன்ற பிரச்சனைகள் பலரையும் பாதிக்கின்றன. தொடக்கத்தில் சிறியதாக தோன்றும் இந்த பாதிப்புகள் காலப்போக்கில் நாள்பட்ட நோய்களாக மாறும் அபாயம் இருப்பதால் அதற்கான தீர்வாக யோகா தெரப்பி முக்கிய பங்கு வகிக்கிறது. உலக யோகா தினத்தை முன்னிட்டு சென்னை பள்ளிக்கரணையில் செய்தியாளர்களை சந்தித்த யோகாத்துவ அமைப்பின் நிறுவனர் மற்றும் யோகா நிபுணர் பத்மா பிரியதர்ஷினி, யோகா தெரப்பியில் தியானம் உள்ளிட்ட பல்வேறு முறைகளுடன் சவுண்ட் ஹீலிங் தெரப்பியும் அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். குறிப்பாக நாள்பட்ட வியாதிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சுவாச பிரச்சனை உள்ளவர்களுக்கு இந்த சவுண்ட் ஹீலிங் தெரப்பி நல்ல மாற்றத்தை அளிக்கக்கூடும் என்று அவர் கூறினார். ஹாப்பி இன்டர்நேஷனல் யோகா டே. இந்த யோகா டேல வந்து லாஸ்ட் 4 இயர்ஸாக ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் யோக தத்துவாவில் நாங்கள் கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ யோக தத்துவா யோகா மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் யோகா தெரப்பியில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா we have gone deeper into yoga therapy with alternative medication as well. யோகா வந்து ஒரு ப்ராக்டிசஸ், ஒரு ஆசனாஸ், ஒரு ஃபிசிக்கல் மூமெண்ட்ஸ் ப்ளஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்குது. பட் அது மட்டும் இல்லாமல் யோகா தெரப்பியில் மோஸ்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்கள் பாடியில் இருக்கிற பெயின், உங்கள் மைண்ட் செட், உங்கள் ஸ்ட்ரெஸ் இது எல்லாமே ரொம்ப கம்மியாயிடும். ஸோ எனக்கு ரிப்பீட்டடாக வர கொஷின்ஸ் என்னென்னா, யோகாக்கும் யோகா தெரப்பிக்கும் என்ன பெரிய டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. யோகா தெரப்பின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பாடியை கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க மைண்ட் செட்டையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ப்ரீதிங் ப்ராக்டிசஸ், அதுக்கேற்ற மாதிரி ஆசனாஸ் க்யூரேட் பண்ணி அவங்க எப்படி ஸ்லோவாகவும் ஸ்டெடியாகவும் பண்ணுறது. ப்ளஸ் சம் பீப்புள் வந்து என்னால் யோகா பண்ண முடியுமா, எனக்கு ஏற்கனவே எயில்மெண்ட்ஸ் இருக்குது, ஏற்கனவே பெயின் ரொம்ப இருக்குது, நான் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறவங்களுக்கு வந்து அவங்களால ஈஸியாக பண்ணக்கூடிய அளவுக்கு, ப்ளஸ் அவங்களுக்கு அந்த பெயின்லேருந்து ரிலீஃப் பண்ணக்கூடிய அளவுக்கு யோகா தெரப்பிஸ் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அதுலேருந்து ஒரு ஸ்டெப் மூவ் ஆகி இந்த இன்டர்நேஷ்னல் டே அப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். நிறைய க்ரானிக் இஷ்யூஸை வந்து நாங்கள் ரிசால்வ் பண்ணிட்டு வரோம். எஸ்பெஷலி மைக்ரேன், பேக் பெயின், நெக் பெயின், நீ பெயின், இந்த மாதிரி க்ரானிக் பெயின்ஸுக்கு வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி ஒர்க் பண்ணி டிஃப்ரெண்ட் தெரப்பி மோடாலிட்டிஸை வந்து நாங்கள் குரேட் பண்ணி ஒரு சொல்யூஷனாக கொடுத்துட்டு வரோம். க்ரானிக் பெயின் பார்த்தீங்கன்னா ஒரு பெயின்ஃபுல்லாக ஒருத்தர் வந்து யோக தத்துவாவில் வரும்போது அவங்களுக்கு அக்குபஞ்சர், ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்ஸ், ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்ஸ் 3 to 6 days வரைக்கும் நாங்கள் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் அதில் இருந்து அவங்களுக்கு ஒரு டீப் ரிலாக்ஸேஷன் கிடைக்கிறதுக்கு வேண்டி ஒரு சவுண்ட் ஹீலிங் செஷன்ஸ் கொடுத்து அவங்கள யோகா தெரப்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி யோகா தெரப்பி டீச் பண்ணி அவங்களோட லைஃப் ஸ்டைலை ஸ்லோவாக அவங்க வீட்டில் இருந்தே மாற்றுற மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் அவங்கள ரெகுலராக ஃபாலோ பண்ணி அவங்க ப்ராப்பர் லைஃப் ஸ்டைலில் ஸ்டிக் ஆகிற வரைக்கும் எங்கள் டீம் அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்களோட க்ரானிக் பெயின்லேருந்து ரொம்ப ஈஸியாக அவங்க எப்படி இதுலேருந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி வரோம் அப்படிங்கிறே தெரியாத அளவுக்கு ரொம்ப ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்தோம். ஸோ பேக் பெயின் ரிகவரி பிளான் மாதிரி ஒரு ப்ரோக்ராம் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நீ பெயின், நெக் பெயின்லேருந்து சர்விக் இஷ்யூஸில் என்ன சர்விக் இஷ்யூ இருந்தாலும் சரி, ஏர்லைன் கிராக்ஸ் இருந்தாலும் சரி, இஃப் யூ ஆர் சஃபரிங் வித் பெயின், யோக தத்துவாவில் வந்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் மாதிரி உங்களுக்கு ஒரு டெல்டா ஸ்டேட் வரைக்கும் உங்களோட ஸ்லீப் பேட்டர்ன்ஸை கூட இம்ப்ரூவ் பண்ணி உங்களோட ஸ்பைனல் பெயின்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணி உங்களோட க்ரானிக் இஷ்யூலேருந்து வெளியில் வரும். ஸோ இப்போ வந்து இந்த காம்பினேஷன் ஆஃப் பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா யோகா தெரப்பி மட்டும் இல்லாமல் சவுண்ட் ஹீலிங்கும் கொண்டு வந்திருக்கோம். சவுண்ட் ஹீலிங் வந்து எப்படின்னா அது வந்து ஒரு பிளிஸ்ஃபுல் வே ஆஃப் ஸ்லீப், ஈஸி வே டு கோ இன்டு டெல்டா ஸ்டேட். ஸோ நம்ம ஒரு மெடிடேஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு லாங் ப்ராக்டிஸ் பண்ண தான் அந்த மெடிடேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நம்மளுக்கு ஒரு ப்ராக்டிஸாக வந்து ஓகே இப்படி தான் மெடிடேஷன் பண்ணணும், 0 தாட்ஸ் பண்ணணும் அப்படின்லாம் பண்ணிகிட்டு இருப்போம். பட் அதெல்லாம் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் குயிக்காக ஒரு 10 to 15 minutesல ஒரு பாடியை ரிலாக்ஸ் பண்ணி ஒரு டெல்டா ஸ்டேட்டுக்கு கொண்டு போகிறது தான் சவுண்ட் ஹீலிங் செஷன்ஸ். இந்த சவுண்ட் ஹீலிங் செஷன்ஸை நம்ம தெரப்பியோட கம்பைன் பண்ணும்போது எக்ஸலண்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்குது. ப்ளஸ் கேன்சர் பேஷண்ட்ஸ்லேருந்து ஒரு சாதாரண ஒரு மைக்ரேன் இல்லை குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்டமக் கேக் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே மெடிசன்ஸ் இல்லாமல் இந்த தெரப்பிஸ் மூலயமாவே அவங்க ஈஸியாக இதுலேருந்து வெளில வரலாம். லாங் டேர்ம் தெரப்பி, ஷார்ட் டேர்ம் தெரப்பின்லாம் இல்லாமல் அவங்க பாடிக்கு எந்த வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி ஒரு தெரப்பி கொடுத்து பீப்புளை ஈஸியாக அவங்களோட ரெகுலர் ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீவ் பண்ணுறோம். ஸோ யோகா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடி ஃபிட்னஸ்க்கு வேண்டி இப்போ நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் யோகா வந்து உங்களோட மைண்ட் செட்டும் சேஞ்ச் கொண்டு வரணும். இப்போ ஒரு பிரச்சனையில் சஃபர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்க யோகா மட்டும் பண்ணாங்கன்னா அதுலேருந்து வெளில வர்றது வந்து ஒரு லாங் டைம் எடுக்கும். இப்போ பாடி வந்து எப்போ குவிக்காக ரிக்கவர் ஆகும்,
நல்லா தூங்கி எந்திரிச்சாலே பாடி குயிக்காக ரிகவர் ஆகிடும். பட் நல்லா தூங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த சுச்சுவேஷன் அமையணும். இப்போ தூக்கம் கெட்டுறதுனால தான் மோஸ்ட் ஆஃப் த இஷ்யூஸே வருது. இந்த க்ரானிக் இஷ்யூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்லீப் பேட்டர்ன் மாறிடும். ஸோ இப்போ நீங்கள் யோகாவில் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் யோக நித்ரா டெய்லி கேட்டுட்டு ஒரு ப்ராக்டிஸாக நீங்கள் தூங்கிட்டு இருப்பீங்க. அதோட ஹீலிங் டைம் வந்து நீங்கள் எவ்வளோ டிசிப்ளின்டாக இருக்கிறீங்களோ அவ்வளோ டைம் அதை எடுத்துக்கும். பட் இதில் சவுண்ட் ஹீலிங் செஷனோட நம்ம இதை கம்பைன் பண்ணோன்னா நீங்கள் வந்து எவ்ரி செஷன் நீங்கள் வந்து ஒரு 2 to 10 மினிட்ஸ் ஒரு டீப் ஸ்லீப்பில் போகிறனால உங்களுக்கு கம்ப்ளீட் ரிலாக்ஸேஷன் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களோட ப்ராப்ளம்ஸ்லேருந்து ஸ்லோவாக ஹீல் ஆகிட்டு வருவீங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பேஷன்ஸ். இப்போ வந்து நம்ம இன்சோனோமியா, ஃபைப்ரோமேகியா, அதுக்கப்புறம் வந்து லிப்போமாஸ், இந்த மாதிரி நிறையா இஷ்யூஸ், அதாவது நிறைய மெடிசின்ஸில் ட்ரீட் பண்ண முடியாத இஷ்யூஸ் எல்லாம் நிறைய பேர் வராங்க. ப்ளஸ் வந்து லாங் டேர்மாக இருக்கிற நெக் பெயின், பேக் பெயின்லாம் வராங்க. 10 இயர்ஸ் அதில் சஃபர் பண்ணி எல்லாம் பீப்புள் வராங்க. பட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பாடி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 3 to 4 செஷன்ஸ், இப்போ பெயினில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் ஸோ தட் அவங்க பெயின் ரெடியூஸ் ஆகிறதுக்கு. ஸோ மோஸ்ட்லி யோக தத்துவா டிபெண்ட்ஸ் ஆன் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட். அப்படி அக்குபஞ்சர் இல்லைன்னா அவங்களுக்கு இன்டர்னல் மெடிசன்ஸ் தேவைப்படுதுன்னா வி வில் கோ ஃபார் ஹோமியோபதிக். அண்ட் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் கொடுக்க வேண்டியதுன்னா வி வில் கோ டு ஆயுர்வேதிக். ஸோ இந்த 3 காம்பினேஷனும் நம்ம பண்ணுறோம். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி 2 to 3 டேஸ்லேயே அதாவது மேக்ஸிமம் வித்தின் 1 வீக் ட்ரீட்மெண்ட் முடிச்சிடுவோம். அதுக்கப்புறம் ஸ்லோவாக அவங்களுக்கு வந்து சவுண்ட் ஹீலிங் செஷன் டிபெண்ட்ஸ் ஆன் எந்த லெவலில் அவங்க தூங்குறாங்க அப்படின்னு. ஸோ ஒரு சிலர் வந்து 2 to 3 செஷன்ஸே ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஒரு பேஷண்ட்க்கு ஒரு 10 செஷன்ஸ் வரைக்கும் தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே தேவையில்லை அவங்களுக்கு. ஏன்னா ஒரு 3-4 செஷன்ஸ்லேயே ஒரு நல்ல சேஞ்ச் அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதை கண்டினியூவேஷனாக நாங்கள் யோகா தெரப்பியும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். ஸோ தட் அவங்க வீட்டுக்கு போன பிறகுமே அவங்க அதை ப்ராக்டிசஸ் பண்ணி அவங்க ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். எப்போல்லாம் அவங்களுக்கு வந்து யோக தத்துவாவோட கனெக்ட் ஆகணுமோ அப்பவும் கனெக்ட் பண்ணிக்கலாம். எங்களோட பீப்புளும் அவங்கள வந்து கண்டிப்பாக ஃபாலோ அப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இட் இஸ் லைக் once they are into yoga tattva, they are always there with us for all our sessions, workshops and everything. So sound healing வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து எக்ஸ்போஷர் வந்துட்டுருக்கு. ஏன்னா நிறையா ட்ரீட்மெண்ட்ஸ் இல்லாத ஒரு க்ரானிக் இஷ்யூஸ் எல்லாம் சவுண்ட் ஹீலிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா டினிட்டஸ், அதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு வந்து கண்ணிலேருந்து தண்ணி வந்துட்டே இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து இந்த சவுண்ட் ஹீலிங் செஷன்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட ப்ரெஷர் லெவல்ஸ், பாடி ப்ரெஷர் லெவல்ஸ் எல்லாம் கம்மி பண்ணி ரொம்ப, அதாவது அந்த டீப் ஸ்லீப் போகும்போது அந்த பாடியை ஆட்டோமேட்டிக்காக ஹீல் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் சவுண்ட் ஹீலிங் கொடுக்கறதுனால வேர்ல்ட் லெவலில் நிறைய வரவேற்பு இருக்குது இதுக்கு. இன்ஸ்டிடியூட் ஆஃப் சவுண்ட் ஹீலிங் சொல்லிட்டு டாக்டர் சந்தீப் ரன் பண்ணிட்டு இருக்காரு ஒரு இன்ஸ்டிடியூட். இட்ஸ் அ வெரி குட் இன்ஸ்டிடியூட். he is a doctor who converted into a sound healer. ஸோ அங்கே லேர்ன் பண்ணுறவங்களுக்கு வந்து சயின்டிஃபிக்காகவும் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ப்ளஸ் நானும் வந்து இப்போ அகாடமிக் எடுத்துகிட்டு இருக்கேன், சவுண்ட் ஹீலிங் அகாடமி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யோக தத்துவா அகாடமியில் வி ஆல்சோ பிளான் ஃபார் சவுண்ட் ஹீலிங் ட்ரைனிங்ஸ், அக்குபஞ்சர் ட்ரைனிங்ஸ், அந்த மாதிரி செவரல் ட்ரைனிங்ஸ், பல்ஸ் ரீடிங் ட்ரைனிங்ஸ் எல்லாம் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பீப்புள் who wanted to work with me, they can come and learn it from me and get certified and start working with me with patients. இப்போ யோக தத்துவா பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணையில் இருக்கும். ஃபியூச்சரில் we are going to come into பெருங்குடி as well. ஆழ்வார்பேட்லேயும் இருக்கும். ஸோ you can consult me in பள்ளிக்கரணை, ஆழ்வார்பேட் at this point of time. பள்ளிக்கரணையில் we are in காமகோட்டி நகர், just about Onion Gai. This is the place where I'm consulting day in and day out every day. எங்களோட பேக்கேஜஸ் பார்த்தீங்கன்னா பேக் பெயின் ரிகவரி, சர்விக்கல் ரிகவரி, விமென் வெல்னஸ், ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்லீப் ரிகவரி, இந்த மாதிரி செவரல் ப்ரோக்ராம் பிளான்ஸ் எல்லாம் இருக்குது. இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 5,000 to it goes till 25,000. இதுதான் நம்ம பேக்கேஜ். ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் எங்கிட்ட கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டு அந்த பேக்கேஜில் சைன் பண்ணிக்கலாம். எஸ்பெஷலி க்ரானிக்காக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் பேக்கேஜில் எடுக்கிறோம். அப்படி இல்லைன்னா யூ கேன் கம் அண்ட் டேக் ஆர் செஷன்ஸ் ஹியர். ஒன் செஷன்ஸ் நீங்கள் எப்போ வேணாலும் கன்சல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். என்னோட வெப்சைட்டில் நீங்கள் வந்து என்னோட அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு யூ கேன் கம் அண்ட் கன்சல்ட் வித் மீ. yogathatva.com எங்கள் வெப்சைட் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே போய் ப்ரௌஸ் பண்ணிங்கன்னா என்னோட அப்பாயின்மெண்ட்ஸ் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். நீங்கள் இல்லைன்னா என்னோட நம்பர் கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம், 9994429353. ஸோ நீங்கள் அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணாலும் நான் அவைலபிளாக இருப்பேன். நீங்கள் உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸ் புக் பண்ணிக்கலாம்.
யோகா தெரப்பியில் தியானம், அக்குபஞ்சர், ஆயுர்வேதம் மற்றும் ஹோமியோபதி போன்ற பாரம்பரிய சிகிச்சை முறைகளுடன் இந்த ஆண்டு புதிதாக சவுண்ட் ஹீலிங் தெரப்பியும் இணைக்கப்பட்டிருக்கிறது. உடல் வலி மற்றும் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த யோகா தெரப்பி முறைகளின் மூலம் நிவாரணம் பெற முடியும் என்று யோகா நிபுணர் பத்மா பிரியதர்ஷினி தெரிவித்தார். மேலும் யோகா தெரப்பி என்பது உடல் ஆரோக்கியத்தை மட்டுமின்றி மனம் மற்றும் ஆன்மாவின் சமநிலையையும் மேம்படுத்த உதவுகிறது. குறிப்பாக நீண்டகால நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சுவாச கோளாறு உள்ளவர்களுக்கு சவுண்ட் ஹீலிங் தெரப்பி நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையையும் அவர் வெளிப்படுத்தினார்.